ஹாய் வெல்கம் பேக் டு மை லாங் வீடியோ. முன்னாடி வீடியோ பார்த்துருக்கும் போதே தெரிஞ்சிருக்கும் இது என்ன வீடியோ சொல்லிட்டு. ஆமாம், இது ஒரு சண்டேயோட vlog வீடியோ தான். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான மினி நான்வெஜ் ஃபீஸ்ட் மாதிரி வச்சுருந்தேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, அதுக்கப்புறம் எக்கு ரைத்தான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருந்தேன். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கணும், ரொம்ப ஃபுல்ஃபில்லாகவும் இருக்கணும்னா சிக்கன் பிரியாணி தான். வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சதும் இந்த சிக்கன் பிரியாணி தான். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் மசாலான்னு கூட சொல்லலாம். இந்த மசாலா ஆட் பண்ணிட்ட பிறகு தான் தெரியுது இந்த தலப்பாக்கட்டி ஸ்டைலில் வந்திருந்தது. சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. இது என்ன மசாலா பார்த்தீங்கன்னா டிமார்ட் போயிருந்தப்போ இந்த கரம் மசாலான்னு சொல்லிட்டு ஒரு பேக்கெட் இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய ஐட்டம், பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்பாசி, ஜாதிபத்திரி, அதுக்கப்புறம் இலை, தனியா, கசகசா சொல்லிட்டு நிறைய ஐட்டம் இதில் ஆட் பண்ணியிருந்தாங்க. இதை ஃபஸ்ட்டு நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா வீடே சூப்பர் ஸ்மெல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் இதை நல்லா சூடு போட்டோம், கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆற வச்சுருந்தேன். பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடியே பிரியாணி செஞ்ச எஃபெக்ட் தெரிஞ்சது. வாங்க பிரியாணி என்னோடய ஸ்டைலில் சீக்ரெட் மசாலா வச்சு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 3 பேருக்கு தேவையானது மாதிரி தான் நான் செய்ய போகிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா 2 அலக்கு அரிசி எடுத்து நல்லா ஊற வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு குக்கர் எடுத்துகிட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நெய் ஆட் பண்ணிவிட்டு தேவையான ஹோல் ஸ்பைசஸ்லாம் எடுத்துக்கிறேன். பட்டை, ஏலக்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராம்பு, கல்பாசி, அதுக்கப்புறம் இந்த பூ, இலை எல்லாமே எடுத்துகிட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் போட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை நல்லா நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 வெங்காயம் கிட்டே எடுத்திருக்கேன். ஏன்னா வெங்காயம் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். அதனால் நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தையும் இது கூட பச்சை மிளகாய், இன்றைக்கி பார்த்திங்கன்னா 6 பச்சை மிளகாய் நான் எடுத்திருக்கேன். ரொம்ப கீரிலாம் இல்லாமல் அப்படியே தான் போட்டிருக்கேன். ஏன்னா ரொம்ப காரமாகிட போகுதுன்னு. தேவையான அளவு கல்லுப்பு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்க விடுங்க. ஒரு ப்ரௌனிஷ் கலரில் இது நல்லா வதங்கிடும். அப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் ஆட் பண்ணுறேன். நான் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு பூண்டு தோல் எடுக்காமல் போடுவேன். அதுதான் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுமே நம்மளுக்கு தரும். அதுக்கப்புறம் நல்லா அது ஸ்மெல்லெல்லாம் போயிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 3 தக்காளி கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி போட்ட பிறகு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் தக்காளி நல்லாவே வேகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி ஓரளவு நல்லாவே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அது ஒன்று போல் வதங்கி வரட்டும். இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே சிக்கன் பிரியாணி பண்ணும்போது சிக்கனை ஒரு விசில் விட்டு எடுத்துப்பேன். ஏன்னா எங்களுக்கு ரொம்பவே வெந்திருந்தால் தான் சிக்கன் பிடிக்கும். சில பேர் அப்படியே போட்டு வேக வைக்கிறாங்க. அதனாலையும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் ஒரு விசில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா நம்ம சீக்ரெட் மசாலாவும் ஆட் பண்ணிவிட்டு தயிர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டேன் 1 கப்பு. அதுக்கப்புறம் நல்லா வதங்க விடுங்க. அது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வரும்போது இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா சிக்கன் வெந்ததை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா சிக்கனுக்கு விசில்லாம் போட்டு பிரியாணி பண்ண மாட்டேன். எப்போவுமே தம் போட்டு தான் பண்ணுவேன். நல்லா கொதித்து வரும்போது இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அரிசி போட்டுருங்க. 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணின்ற மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா சிக்கன் தண்ணியும் நம்ம எக்ஸ்ட்ரா ஊற்றுறோம்ல, அதனால் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உப்பு, காரம் எல்லாமே டேஸ்ட் பண்ணி எடுத்துட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மேக்னேட் பண்ண வந்த சிக்கனை நல்லா பொரிச்சியும் எடுத்துட்டேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எக்குமே நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா நல்லாவே அரிசி உதிரி உதிரியாக வந்திருக்கும். ஏன்னா பிரியாணிக்கு அரிசி நான் ஸ்டார்ட் பண்ணும் போதே ஊற வச்சுட்டதுனால நல்லா ஊறி இருக்கிறதுனால எனக்கு ஈஸியாகவே ஒரு 15 மினிட்ஸ்லேயே ஒரு எம்மியான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்தது. தலப்பாக்கட்டி ஸ்டைலில் இது பார்க்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். அப்புறம் விருந்துக்கு வைக்கிற மாதிரி ஒரு செட்டப் தான் பண்ணியிருந்தோம். ஃபுல் வாழை இலை எடுத்துகிட்டு அதில் 65 ப்ளஸ் ஆனியன் வச்சுட்டு, ரைட்டா வச்சுட்டு, எக் வச்சுட்டு, பிரியாணி போட்டுட்டு ஒரு ஃபுல்ஃபில்லான சண்டேவாக அன்றைக்கி போச்சு. வீடியோ எப்படி இருக்குது சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய வீடியோ
வீடியோக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேட்டு நம்ம வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தான் வந்து லாங் வீடியோவாக வரப்போகுது. கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.